அண்மை செய்தி. தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு 10 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். சுசித்ரா, தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடுனுடைய இந்த 10 மணி செய்தியாளர் சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஜெனிஃபர், நேற்றைய தேர்தல் வெற்றிக்கு பிறகு இன்று தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கூட்டம் என்பது டெல்லியில் நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக இந்த ஒரு சந்திப்பை அவர் நடத்த உள்ளார். மிக முக்கியமாக அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த ஒரு அறிவிப்பானது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது நிலை வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி மட்டுமல்லாமல் மக்களவை தேர்தலிலும் சுமார் 16 இடங்களை தெலுங்கு தேசம் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து கைப்பற்றியுள்ளது. அந்த வெற்றிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் ஒரு அறிவிப்பை இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் 10 மணிக்கு அறிவிப்பார் என்ற ஒரு தகவலை தான் தற்போது தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிர்வாகிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.